சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரண்டாவது அத்தியாயம், முதல் மந்திரம். பராஞ்சிகாணி வ்யத்ருணத் ஸ்வயம்பூஹ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித் தீரः பிரத்யகாத்மானமைக்ஷதே. ஆவ்ருத்த சக்ஷுரமிருதத்வமிச்சன் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சாதனைகள், பலம், இந்த மூன்று கருத்துக்கள் வருகின்றது என்று நாம் பார்த்தோம். ஏற்கனவே முதலாவது அத்தியாயத்தில் பேசப்பட்ட கருத்துக்கள் தான் வேறு வேறு கோணங்களில் இவைகள் கூறப்படுகின்றது. ஜீவனை பல விதங்களில் விசாரம் செய்யப்படுகிறது. இங்கு மூன்று அவஸ்தைகளை எடுத்துக்கொண்டும், பஞ்ச கோஷங்களை எடுத்துக்கொண்டும், பிறகு திருக் திருஷ்ய விவேகம், அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற முறையில் விசாரம் செய்யப்படுகின்றது. அதேபோல் ஈஸ்வரனையும் விசாரம் செய்யப்பட்டு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள ஐக்கிய சம்பந்தம் கூறப்படுகிறது. அதை தொடர்ந்து சாதகர்களுக்கு இருக்க வேண்டிய சில சாதனைகள் மீண்டும் இங்கு கூறப்படுகின்றது. பிறகு ஞான பலம், இந்த ஞானத்தினால் என்ன பலன் அடையப்படுகின்றது என்பதும் பல கோணத்தில் கூறப்படுகின்றது. இதில் முதல் இரண்டு மந்திரங்கள் சாதனைகளை பற்றி பேசுகிறது என்று பார்த்தோம். சென்ற அத்தியாயத்தில் இறுதியில் யமதர்மராஜா கூறினார், மிக மிக சூக்ஷ்மமான புத்தி உடையவர்கள்தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும், மந்த புத்தி உடையவர்களினால் இதை அறிய முடியாது என்று கூறினார். சூக்ஷ்ம புத்தி, சூக்ஷ்ம தர்ஷிபிகி என்றெல்லாம் கூறப்பட்டது. இந்த முதல் மந்திரத்தில் ஒருவன் சூக்ஷ்ம புத்தியை எதனால் இழந்து விடுகின்றான், சூக்ஷ்ம புத்தியை அடையாமல் போவதற்கு என்ன காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டால் சூக்ஷ்ம புத்தியை நாம் அடையலாம். சூக்ஷ்ம புத்தியினுடைய துணை கொண்டு ஆத்ம தத்துவத்தை, இறைவனை பற்றிய அறிவை நாம் அடைய முடியும். சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். ஏன் ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனிதர்கள், தன்னுடைய சூக்ஷ்ம புத்தியை இழந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் இயற்கையிலேயே நம்முடைய இந்திரியங்கள் வெளி விஷயத்தை நோக்கி செல்வதாக படைத்துள்ளார் என்று இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். பராஞ்சி காணி, காணி என்றால் இந்திரியங்கள், பராஞ்சி என்றால் வெளி விஷயங்கள். இந்திரியங்கள்
5 ஞானேந்திரியங்கள் ஸ்வபாவமாகவே வெளி விஷயத்தை பார்ப்பதற்காக படைக்கப்பட்டுள்ளது. பராஞ்சி என்றால் வெளி விஷயங்களை பார்க்கவே 5 இந்திரியங்களும் படைக்கப்பட்டுள்ளது. இவ்விதம் யார் படைத்தார்? ஸ்வயம்பூஹு. இங்கு ஸ்வயம்பூ என்பது ஈஸ்வரனை குறிக்கின்றது. ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர் ஸ்வயம்பூ, ஸ்வயம் பவதி. வேறு ஒரு எந்த காரணமும் இல்லாமல் தானாகவே இருக்கின்றார். காரண ரஹிதக, காரணமற்றவர் ஸ்வயம்பூ. அந்த ஈஸ்வரன் என்ன செய்துள்ளார்? நமக்கு இந்திரியங்களை படைத்து அவைகள் வெளி விஷயங்களை பார்ப்பதாகவே படைத்துள்ளார். நம்முடைய கண் வெளியுள்ள ரூபத்தை காட்டுகின்றது. காது வெளியே இருக்கின்ற சப்தத்தை பற்றி அறிவை கொடுக்கின்றது. மூக்கானது வாசனையை பற்றி அறிவை கொடுக்கின்றது. இவ்விதம் இந்திரியங்கள் வெளி விஷயத்தை அறிகின்றதே தவிர ஒருவன் இந்த இந்திரியத்திற்கு பின் இருந்து கொண்டு இவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்றான். அந்த ஆத்மாவை இந்திரியம் பார்ப்பதில்லை. இந்த இந்திரியங்கள் எப்பொழுதும் வெளி விஷயங்களிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யாரும் ஆத்மாவை பார்ப்பதில்லை. இவ்விதம் படைத்ததனால் ஜீவராசிகளினுடைய நிலை என்னாயிற்று? வியத்ருணத். வியத்ருணத் என்றால் இறைவன் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஹிம்சை செய்து விட்டார். இது பகவானுடைய குற்றம். இறைவனே பகவானே ஒவ்வொரு ஜீவராசிகளையும் வியத்ருணத் என்றால் ஹிம்சித்து விட்டார். எப்படி? இப்படிப்பட்ட இந்திரியங்களை கொடுத்து ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அவரே ஹிம்சித்து விட்டார். இவ்விதம் இங்கு யமதர்மராஜா சொல்லுவதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், இந்திரியத்தை நாம் அடக்குவது என்பது அவ்வளவு சுலபமல்ல. முயற்சி செய்து பார்த்தால்தான் அது எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெரியும். ஒரு இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும்னா அந்த ஆசைகளெல்லாம் இனியொரு இந்திரியத்தின் வழியாக சென்றுவிடும். கண்ணையும் காதையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நாக்கு வழியா அந்த ஆசையானது சென்றுவிடும். நாக்கை கட்டுப்படுத்தினோம்னா வேறு இந்திரியத்தின் வழியாக நம்மளுடைய மனது செல்ல முயற்சி செய்யும். ஆகவே இந்திரியத்தை அடக்குதல் என்பது மிக மிக கடினம். ஆரம்ப காலத்தில் பல தோல்விகள் நமக்கு வரும். அப்பொழுது நம்மளுடைய மனம் சோர்ந்து போகக்கூடாது. இது யுனிவர்சல் ப்ராப்ளம். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான பிரச்சனை. இது இயற்கை என்று இங்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அந்த கருத்திற்காகத்தான் யமதர்மராஜா இவ்விதம் கூறுகின்றார். எனக்கு மட்டும் இது பிரச்சனை அல்ல. பலர் நினைக்கலாம், தியானம் பண்ணும்போது அவர்களுடைய மனசு தியானத்தை தவிர மீதியை செய்யும் போது சில பேர்த்துக்கு என்ன சந்தேகம் வரும் தெரியுமோ? என்னுடைய மனசு தான் இப்படியோ, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்தா பேசாமல் அசையாமல் கண்ணை மூடிட்டு இருப்பார்கள், அவர்களெல்லாம் நல்லா செய்கிறார்களோ, என்னுடைய மனசு தான் பகவான் இப்படி படைச்சிருக்காரான்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடும். இந்த இடத்துல யமதர்மராஜா அந்த சந்தேகத்தை நீக்கிறார். அவருடைய அசையாத உடலைத்தான் நம்ம பார்க்குறோம், அவருடைய மனசு நமக்கு தெரியல. அது அதை விட மோசமாக இருக்கலாம். ஆகவே இது இயற்கை. இயற்கையாகவே இந்திரியங்கள் நம்மை இழுத்து கொண்டு செல்கின்றது. கண் காது இவைகள் பொருள்களினால் கவரப்பட்டு நம்முடைய புத்தியினுடைய சக்தியை இழக்க வைக்கின்றது. அப்படி நடந்தால் அது எனக்காக படைக்கப்பட்டதல்ல, இது இயற்கை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது இயற்கை வெல்வதற்கு முடியும். இந்த இயற்கையினாலேயே சில தத்துவங்கள் உருவாகின்றது. இந்திரியத்தை அடக்க முயற்சி செய்து முடியாதவர்கள் சில தத்துவங்களை உருவாக்குகிறார்கள். இந்திரியத்தை அடக்க வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம், சாஸ்திரம் படித்தால் போதும் என்றெல்லாம் சில தத்துவங்கள் கூட இருக்கின்றது. இந்திரியத்தை அடக்காமல் சாஸ்திரம் பேசுபவர்கள் சில பிரசித்தியானவர்கள் நம்முடைய நாட்டில் வெளிநாட்டிலும் இருந்து வருகிறார்கள்.
அவர்களை பொறுத்தவரை ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு என்பதே அவர்கள் பேச மாட்டார்கள். அதற்கு விருத்தமாக உபதேசம் செய்வார்கள். அவர்கள் கொடுக்கின்ற காரணம், இந்திரியத்தை கட்டுப்படுத்தினால் சப்ரஷன், அது அடக்கி வைக்கப்படுகின்றது. ஒரு நாள் அது நம்மை, நீரானது எப்படி அணையை உடைத்து விட்டு வருவது போல் வந்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் கூறி மற்றவர்களையும் அவர்களுடைய பக்கம் ஈர்க்க முயற்சி செய்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இயற்கையாகவே அந்த ஒரு இழுப்பு இருப்பதனால்தான். இதை யமதர்மராஜா கூறி, ஆனால் இதை நம்மால் அடக்க முடியும் என்று கூறுகின்றார். அது 2வது வரியில் வருகின்றது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு செய்யும் பொழுது சிறிது கடினமாகத்தான் இருக்கும். இந்திரியங்கள் வெளி விஷயத்தை நோக்கி செல்வது என்பது இயற்கை. இதிலிருந்து நாம் என்ன சம்பந்தத்தை அடைகின்றோம்? இந்த இந்திரியங்கள் வழியாக மனசு செல்வதனால்தான் மனமானது தன்னுடைய சூக்ஷ்ம சக்தியை, மனோபலத்தை இழந்து விடுகின்றது. நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒருவருக்கு கண்ணோ காதோ இயற்கையிலேயே வேலை செய்யலைன்னு வச்சுக்கோம், குருடராகவோ செவிடராகவோ இருந்தால் அவருடைய புத்தி நன்கு வேலை செய்கின்றது. மற்றவர்களை காட்டிலும் அறிவாளியாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு இந்திரியத்தின் வழியாக மனது சிதறடையவில்லை என்றால், அவ்வளவு அறிவு வருகின்றது என்றால், 5 இந்திரியங்களாலும் மனது ஒருமுகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய மனது எவ்வளவு சக்தியை அடையுமோ அப்படிப்பட்ட சூக்ஷ்ம புத்தியினால்தான் இந்த ஆத்மாவானது அடையப்படும். இங்கு நாம் இந்திரியத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது உபதேசமாக கூறவில்லை. இந்திரியத்தை விவகாரத்திற்காக, வாழ்க்கைக்காக பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஒருவரிடம் பேச வேண்டுமென்றால் நான் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு பேசணும் என்று கூறவில்லை. நாம் கண், காது, நாக்கு முதலியவைகளை விவகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இன்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. இன்பத்திற்காகவே பயன்படுத்தினால்தான் மனதானது சூக்ஷ்ம சக்தியை, மனோபலத்தை இழந்துவிடும். சூக்ஷ்ம புத்தியானது நமக்கு இழந்துவிடப்படுகின்றது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு என்பது கடினம், ஆனால் அது சாத்தியம். இந்திரியத்தினுடைய இயற்கையான தன்மையினால்தான் சூக்ஷ்ம புத்தியானது ஒருவனுக்கு இல்லை என்பதுதான் தாத்பரியம் இந்த முதல் பகுதியில். தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன், முதல் வரியில் 2வது பகுதி. தஸ்மாத், தஸ்மாத் என்றால் ஆகவே. ஆகவே என்றால் இந்திரியமானது இயற்கையாகவே வெளி விஷயங்களை பார்ப்பதாக படைத்திருக்கின்ற காரணத்தினால், இயற்கையாகவே இந்திரியம் வெளி விஷயத்தை நோக்கி ஓடுகின்ற காரணத்தினால், பராங் பஷ்யதி, நம்ம சாதாரணமாக சொல்றது போலதான், அவன் பராக்கு பார்க்குறான்னு சொல்றது தான் உபனிஷத் அப்படி சொல்லுது. பராங் பஷ்யதி, மனிதர்கள் எப்பொழுதும் வெளி விஷயத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பிறகு எதை பார்ப்பதில்லை? ந அந்தராத்மன், அந்தராத்மாவை யாரும் பார்ப்பதில்லை. ஆத்மா என்று ஒன்று இருக்கின்றதே என்று அறிவதில்லை. பராங் பஷ்யதி, பராங் பஷ்யதி என்றால் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா கடைசி சீட்டில் உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம். காரணம் என்ன? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனால் தான் பொழுது போகும். ஒரு குழந்தை நடந்து போகும்போது அம்மாவுடைய இடுப்பில் உட்கார்ந்துக்க விரும்புது. காரணம் என்ன? நடந்து போனால் கவனமெல்லாம் நடக்கிறதுல இருக்கும், வேடிக்கை பார்க்க முடியாது. யாராவது தோல் உட்காந்துட்டா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஆகவே குழந்தையிலிருந்து எல்லா மனிதர்களும் வேடிக்கை பார்ப்பதிலேயே காலத்தை கழித்து விடுகிறார்கள். நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், 5 பேர் கூட்டமாக இருந்ததுன்னா நம்ம சும்மா போயிடுவோமா? அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் போக விரும்புகின்றோம். இயற்கையாகவே நம்முடைய மனம் வெளி விஷயங்களில் இழுக்கப்படுகின்றது. ஆகவே ந அந்தராத்மன், அந்தராத்மாவை ந பஷ்யதி, யாரும் பார்ப்பதில்லை. ஆத்மாவை யாரும் பார்ப்பதில்லை.
அனாத்மாக்களையே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் எல்லா மனிதர்களும். இப்படி கூறியவுடன் நமக்கு என்ன சந்தேகம் வரும்? அப்புறம் எதுக்கு சாஸ்திரம் படிக்க வர்றோம்? இந்திரியமெல்லாம் வெளி விஷயத்தை பார்க்கறதுக்கே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறோம்? சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன பலன் என்றால், இரண்டாவது வரியில் ஆசிரியர் கூறுகின்றார், கஷ்சித் தீரக. நம்ம பார்த்திருக்கோம், இந்த தீரகங்கிற வார்த்தை உபனிஷத்துக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. தீரன், கஷ்சித் என்றால் ஏதோ ஒரு, 1000ல் ஒருவன் பகவான் சொன்னார், 1000ல் ஒருவன் தான் என்னை அடைய முயற்சி செய்கின்றான்னு சொல்லி. அப்படி கஷ்சித் மிக மிக துர்லபமான தீரன். தீரன் என்றால் மிக சக்தி வாய்ந்தவன், அறிவை உடையவன். கஷ்சித் தீரக என்ன செய்கின்றான்? பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷது. ஐக்ஷது என்றால் பார்க்கின்றான். எதை பார்க்கின்றான்? பிரத்யக் ஆத்மானம். பிரத்யக் என்றால் மிக மிக அருகில் இருக்கின்ற, மிக மிக அருகில் இருக்கின்ற, தன்னுடைய சொரூபமாக இருக்கின்ற ஆத்மானம், ஆத்ம தத்துவத்தை, ஆத்மாவை பார்க்கின்றான். தீரன் தான், ஏதோ ஒரு தீரன் இந்த ஆத்மாவை பார்க்கின்றான். அவன் எப்படி பார்க்கின்றான்? எதனால் அந்த தீரனுக்கு ஆத்மாவை பார்க்க முடிந்தது? ஆவிருத்த சக்ஷுகு. அது அந்த தீரனுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட தீரன்? ஆவிருத்த சக்ஷுகு. சக்ஷுகு என்றால் அவனுடைய விஷன், பார்வை. ஆவிருத்தக என்றால் உள்நோக்கிய பார்வை உடையவன், வெளி விஷயங்களிலிருந்து திரும்பியவன் என்று பொருள். தன்னுடைய கவனத்தை வெளி விஷயங்களிலிருந்து திரும்புவதற்கு ஆவரணம், ஆவரணம் என்றால் மறைத்தல். அவனுடைய கவனம் வெளி விஷயத்திலிருந்து தன்னிடம் வந்து விட்டது. ஆவிருத்த சக்ஷுகு. அதாவது வெளி விஷயங்களை பார்த்தல் என்பது கண்ணில் மட்டும் பார்க்கிறது மட்டுமல்ல. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறதெல்லாமே பராஞ்சி காணி தான். 4 பேர்த்துடைய கதையை கேட்போம். அவருடைய வீட்டில் என்ன நடக்குது, இவருடைய வீட்டில் என்ன நடக்குது, இந்த காசிப் இருக்கு, இதை கேட்கறதெல்லாமே பராஞ்சி காணி தான். ஆவிருத்த சக்ஷுகுனா யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, எனக்கு என்ன ஆகுது, எனக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் என்கின்ற நிலை. இந்த காதுக்கும் தேவையற்ற விஷயங்களை கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மேன்மைக்கு எந்த அறிவு தேவையோ அதை மட்டும் வாங்கிக் கொள்கின்ற, இது போன்ற கண்ணுக்கு எதை பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை நடக்குமோ, எதை சுவைத்தால், எதை சாப்பிட்டா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையோ, இவ்விதம் 5 இந்திரியங்களை விவகாரத்திற்கு மட்டும் பயன்படுத்தி தேவையற்ற விஷயங்களிலிருந்து தன்னை எடுத்து கொண்டவன் ஆவிருத்த சக்ஷுகு. யார்? தீரக, தீரன். இப்ப யார் தீரன்? ஆவிருத்த சக்ஷுகு, தீரன். எதற்காக? இயற்கையாகவே ஓடுகின்ற இந்த இந்திரியங்களையும் மனதையும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அடக்கி இந்த ஆத்மாவை பார்க்கின்றான் இந்த தீரன். எதை விரும்பி இந்த தியாகத்தை அவன் மேற்கொள்கின்றான்? இந்த உலகத்திலிருந்து அவன் தன்னிடம் வருகின்றான். அமிர்தத்துவம் இச்சன். கடைசி சொல் அமிர்தத்துவம் இச்சன். இச்சன் என்றால் விரும்பியவனாக. எதை? அமிர்தத்துவம், மரணமில்லா வாழ்க்கை, அமிர்தத்துவத்தை அடைய விரும்பி அவன் வெளி விஷயங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டான். ஆவிருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். மரணமற்ற, அமிர்தத்துவம் என்றால் மரணமற்ற மோட்சத்தை அடைய விரும்பியவனாக அவன் உலகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டான். வித்ட்ராவல் என்று சொல்வது. வானப்பிரஸ்த ஆசிரமத்தினுடைய முதல் கடமையே இதுதான். தேவையில்லாத விஷயங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வதுதான் முதல் செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்ன?
இல்லறத்தில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடித்ததற்கு பிறகு இனி எதற்கு நமக்கு பொறுப்புக்கள் என்று எல்லா பொறுப்புகளையும் விட்டுவிட்டு எல்லா விஷயங்களிலும் எண்ணங்களை சிதறடையாமல் விட்டுவிட்டு தன்னிடம் வருவதுதான் அந்த ஆசிரமத்தினுடைய கடமை. இங்கு தீரன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் ஆவிருத்த சக்ஷுகோ அமிர்தத்துவம் இச்சன். அமிர்தத்துவம் என்றால் மோக்ஷம். மோக்ஷத்தை விரும்பி என்ன செய்கின்றான்? பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷது, ஆத்மாவை அவன் பார்க்கின்றான். இந்த ஆத்மா என்ற சொல் பலமுறை நாம் கேட்டது. இந்த ஆத்மா என்ற சொல் எப்படி வந்தது என்றால் 4 வினை அடியிலிருந்து இந்த ஆத்மா என்ற சொல்லு உற்பத்தி ஆகின்றது. வினையடி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ரூட் என்று சொல்வது, சமஸ்கிருதத்தில் தாது என்று சொல்வது. ஓடு, நில், நட இவைகளெல்லாம் தமிழில் வினையடி. ஒரு காலத்தில் கிராமர் படித்து மறந்துருப்போம். அந்த ஓடுங்கிறது கூட கிரான்கிறத சேர்த்துனோம்னா ஓடுகிறான், ஓடுகிறாள். ஆகவே எந்த ஒரு மைய பகுதி அதை வினையடி என்று சொல்வது. அதே போல சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு சொற்களும் ஒரு வினை அடியிலிருந்து தான் தோன்றியது. இந்த ஆத்மா என்ற சொல் 4 விதமான ரூட்டிலிருந்து வருகின்றது. ஒவ்வொரு ரூட்டிலிருந்து வரும்பொழுது ஒவ்வொரு பொருள். அந்த 4ஐயும் இப்பொழுது பார்ப்போம். முதல் சொல் ஆப் வியாப்னோதி. ஆப் என்ற வினையடியிலிருந்து வருகின்றது. ஆப் என்றால் ஆப்னோதி, வியாபிக்கின்றது என்று பொருள். வியாபிக்கின்றது, எது முழுதும் வியாபித்திருக்கின்றதோ அது ஆத்மா. ஆப்னோதி இது ஆத்மா. இந்த ஆத்மாவினுடைய முதல் லட்சணம், எது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றதோ அது ஆத்மா. காரணம், ஆத்மான்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? இந்த உடம்புக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப சின்னதாக அணுவை போல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆத்மாங்கிற சொல்லே வியாபகத்வாத் ஆத்மா, எது வியாபித்திருக்கின்றதோ அது ஆத்மா. இரண்டாவது ஆதத்தே. ஆதா என்கின்ற வினையடி. ஆதத்தே என்றால் எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ அது ஆத்மா. ஆதத்தே இது ஆத்மா. இந்த ஷரீரத்திற்கும் மனதிற்கும் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. இப்ப ஆதாரமாக இருப்பது ஆத்மா. ஆதத்தே இது ஆத்மா. மூன்றாவது சொல் அத்தி. அத்தி என்றால் நேரடியான பொருள் உணவு உட்கொள்வது, சாப்பிடுவது என்று பொருள். அத்து என்ற வினையடியிலிருந்து வருகின்றது. அத்தி என்றால் உணவு உட்கொள்வது. இந்த ஆத்மாவானது ஜீவஸ்வரூபமாக இருந்து விஷயங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆத்மா என்றால் சாட்சியாக எது விஷயங்களை அனுபவிக்கின்றதோ அது ஆத்மா. அத்தி விஷயான் இது ஆத்மா. எது விஷயங்களை ஜீவரூபமாக இருந்து கொண்டு எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றதோ அது ஆத்மா. அத்தி இது ஆத்மா. நான்காவது சொல் அத். அத் அததே என்றால் 3 காலத்திலும் எது இருக்கின்றதோ. சந்ததோ பாவக. 3 காலத்திலும் எது அழியாமல் இருக்கின்றதோ அது ஆத்மா. 4 பொருள். எது வியாபிக்கின்றதோ, எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ, எது எல்லா விஷயங்களையும் ஜீவஸ்வரூபமாக இருந்து அனுபவிக்கின்றதோ, எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ அது ஆத்மா. இப்படிப்பட்ட ஆத்மா சத்தியம். இந்த ஆத்மாவுக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் நிலையற்றது என்பதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம். இப்படிப்பட்ட ஆத்மாவை யார் பார்க்கிறார்கள்? தீரக. எப்படிப்பட்டவன்? ஆவிருத்த சக்ஷுகோ, வெளி விஷயங்களிலிருந்து கவனத்தை திருப்பியவன்.
நம்மளுடைய கவனம் எப்பொழுது பார்த்தாலும் வெளி விஷயத்திலேயோ வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதுலையே இருந்ததுன்னு சொன்னா ஆத்மாவை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. வெளி விஷயங்களை மறந்தோம், பிறகு அந்த காலத்தில் ஆத்ம தத்துவத்தை நாம் சிந்திக்க முடியும். இவ்விதம் ஆவருத்த சக்ஷுகோ அமிர்தத்துவம் இச்சன், மோட்சத்தை விரும்பி அவன் இந்திரியத்தை அடக்கி மனதையும் ஒருமுகப்படுத்தி சூக்ஷ்ம புத்தியை அடைந்து, சூக்ஷ்ம புத்தியை அடைந்ததனால் ஆத்மாவை பார்க்கின்றான் என்பது கருத்து. இனி அடுத்த மந்திரம். பராச்ச காமான் அனுயந்தி பாலாஹ தே மிருத்யோர் யந்தி விததஸ்ய பாஷம் அதத்தீரா அமிர்தத்வம் விதித்வா த்ருவமத்ருவேஷ்விஹ நः பிரார்த்தயந்தே. இங்கு வெளி விஷயங்களில் செல்பவர்களை நிந்தனை செய்கின்றார் யமதர்மராஜா. பராஞ்சி காணி, பராக், இந்த பராக்கு பார்ப்பவர்களை நிந்தனை செய்கின்றார் யமதர்மராஜா முதல் வரியில். பிறகு தீரர்கள் அவ்விதம் செய்ய மாட்டார்கள் என்று கூறுகின்றார் இரண்டாவது வரியில். இந்த வெளி விஷயங்களை பார்ப்பவர்களை யமதர்மராஜா என்னவென்று அழைக்கின்றார்? பாலாகா. பாலாகா என்றால் குழந்தைகள். எப்பொழுது பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் அது குழந்தைகளுக்குத்தான் சமம். இந்த வேடிக்கை பார்க்கறது நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அதிகமாக என்ன ஆயிட்டு இருக்குன்னா, வீட்டில் உட்கார்ந்துட்டே உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த காலத்தில் அமெரிக்காவில் போய் வேடிக்கை பார்க்கணும்னா அமெரிக்காவுக்கு போய் தான் வேடிக்கை பார்க்கணும். இப்போ அப்படி இல்லை. இந்த டிவி எல்லாம் இருக்கு, வீடியோ டிவி இதெல்லாம் வச்சுட்டு உலகத்தையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுடைய விஞ்ஞானம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய சூக்ஷ்ம புத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு தான் அது பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களெல்லாம் பாலாகா. பாலாகா, பாலாகா என்றால் அவிவேகினக, விவேகம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் காலத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதவர்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள்? டைம் பாஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு காலத்தை தள்ளணும் என்று விரும்புவார்கள். காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. எங்கிட்டயே ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் டிவி எல்லாம் வச்சுக்கலையா, டைம் பாஸுக்கு என்ன பண்ணுவீங்க? அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆகவே அவர்களுக்கு வந்து டிவி இல்லாமல் டைம் பாஸ் ஆகாதுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படித்தான் டைம் பாஸ் ஆகாதுன்னு முடிவு பண்ணி வைத்துள்ளார்கள். அவர்களெல்லாம் என்ன? பாலாகா, குழந்தைகள், அவிவேகினக. என்ன செய்கின்றார்கள்? பராச்சக காமான் அனுயந்தி. பராச்சக என்றால் வெளி விஷயங்கள், வெளியிலுள்ள பொருளுக்கு பராச்சக. காமான் என்றால் பதார்த்தங்கள், வெளியிலுள்ள பொருள்களை அனுயந்தி நாடி செல்கிறார்கள். அனுயந்தி என்றால் நாடி செல்கிறார்கள். பராச்சக காமான் என்றால் வெளி விஷய பொருள்களையே நாடி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். காரணம் என்ன? பாலாகா, அவிவேகத்தினால் அவ்விதம் செய்கிறார்கள். சரி, இருந்துட்டு போகட்டுமே, அப்படி வெளி விஷயத்துல தான் இருந்தால் என்ன தப்பு? வருகின்றார் யமதர்மராஜா. அவர்களுடைய நிலை என்ன என்று கூறுகின்றார். தே, தே என்றால் அந்த அவிவேகிகள், மிருத்யோஹோ பாஷம் யந்தி. மிருத்யு என்றால் மரணம், பாஷம் என்றால் வலை. மிருத்யுவினுடைய வலைக்குள் யந்தி விழுகின்றார்கள். இது யாரு சொல்றது? யமதர்மராஜாவே சொல்றார். என்னுடைய வலைக்குள் அவர்கள் வந்து விழுகிறார்கள். மிருத்யு என்றால் யமதர்மராஜா. அந்த மரணத்தினுடைய வலையில் அவர்கள், பாஷம் என்றால் வலை, அந்த பாஷத்திற்குள்
அந்த வலைக்குள், ஜாலத்திற்குள் அவர்கள் விழுகிறார்கள். இந்த மிருத்யு எங்கு இருக்கார்? விததஸ்ய மிருத்யோஹோ. விததஸ்ய என்றால் எங்கும் வியாபித்துள்ள மிருத்யு. இந்த மிருத்யுவிடமிருந்து நம்ம தப்பவே முடியாது. காரணம் மிருத்யு காலஸ்வரூபமாகவே இருக்கார். எந்த லோகத்துக்கு போனாலும் காலம் என்பது இருக்கின்றது. ஆகவே விததஸ்ய என்றால் எங்கும் வியாபித்துள்ள மிருத்யுவினுடைய வலைக்குள் அவர்கள் விழுந்து மடிகிறார்கள். இந்த இடத்துல மிருத்யு என்றால் அறியாமை, ஆசை, செயல், இவைகளெல்லாம் மிருத்யு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அறியாமைக்குள் விழுகின்றார்கள். மிருத்யுவினுடைய பாசம் என்னவென்றால் நம்மளுடைய சரீரம், இந்திரியம் இவைகளை அடைதல், இவைகளை இழத்தல். புண்ணியம் பாபம் செஞ்சு உடம்பு அடையிறோம், பிறகு மீண்டும் பாப புண்ணியத்தை செய்து அதை இழக்கின்றோம். இவ்விதம் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதுதான் பாசம் என்று சொல்லப்படுகிறது. புதிய சரீரத்தை எடுத்தல், அனுபவித்தல், இழத்தல், அவைகளை நாம் விட்டுவிடுதல், இதுதான் இந்த வாழ்க்கைதான் மிருத்யுவினுடைய பாசம். மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் வெளி விஷயங்களிலேயே அனுபவித்து வாழ்ந்து கொண்டு வந்தால் எவ்வளவு நாளைக்கு ஒருத்தன் வெளி விஷயத்துல இன்ப அனுபவிச்சு வாழ முடியும்? இப்போ எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது பாட்டு கேட்கறது, டிவியை பார்க்கறது, ஊரை சுத்திட்டு இருக்கிறது, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ. எவ்வளவு வருஷம் ஒருவனால வாழ முடியும்? ஒருவன் எந்த இந்திரியத்தை போகத்திற்காக அதிகம் பயன்படுத்துகின்றானோ அந்த இந்திரியம் விரைவில் சக்தியை இழந்துவிடும். பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்ணு முதல்ல கெட்டு போகும். எதையாவது வச்சு காதில் கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா காது முதல்ல கெடும். அதே போல சுவைக்காக உணவு சாப்பிட்டே இருந்தால் உடலே கெட்டு போயிடும். நாக்கு கெட்டால் பரவாயில்ல, நாக்கு ஏதோ கெடாமல் இருக்கு, அதனால தான் அதில் போயிட்டே இருக்கு, உடம்பு கெட்டு போயிடும். இவ்விதம் போகத்திற்காகவே நம்மளுடைய இந்திரியத்தை பயன்படுத்தினால் நம்மளுடைய மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்கும்? போகத்தில் இருந்து பழகிய மனமாக இருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? நம்ம புத்திசாலித்தனமாக ரொம்ப சம்பாரித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோம். ஓவர் டைம் எல்லாம் வச்சு ரொம்ப சம்பாரித்து வச்சுட்டோம். பொருள்கள் நம்மை சுற்றி இருக்கும், அதை அனுபவிக்கின்ற இந்திரியம், ஆரோக்கியம் நம்மிடம் இருக்காது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வச்ச பொருள்களை எல்லாம் மற்றவர்கள் அனுபவிப்பார்கள். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுவே மரணம், துயரம். வயதான காலத்தில் நம்மளுடைய மனம் இந்திரிய சுகம் இல்லாமல் இருக்க முடியாது. இந்திரிய சுகம் அடைவதற்கு இந்திரியங்கள் கிடையாது. ஆகவே அது மரணத்திற்கு சமம். காரணம் என்ன? ஒன்றில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதை விட முடியாது. அதற்கு அடிக்ஷன், அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம் அந்த சுகங்களுக்கு. அப்பொழுது நம்மளுடைய நிலை என்ன? யம தர்மராஜா சொல்றார், அப்பொழுது நீ என்னுடைய பாசத்திற்குள், வலைக்குள் இருக்கின்றாய். ஆகவே வெளி விஷயங்களிலேயே இருந்து போகத்தை அனுபவிப்பவர்கள் இந்த பிறவியிலேயே கஷ்டப்படுகின்றார்கள் சில காலங்களுக்கு பிறகு. அல்லது அவர்கள் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அவர்களுடைய வாழ்க்கை சம்சாரத்தில் இருக்கின்றது. இதை எச்சரிக்கிறார். ஆகவே ஒருவன் வெளி விஷய போகத்திலிருந்து அறிவாளியானவன் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது வரியில் அத, அத என்றால் ஆன் த அதர் ஹேண்ட், அதாவது பாலர்கள் இல்லாமல் தீராக, ஆனால் தீரர்கள். முதல்ல பாலாகா என்று சொன்னார், இங்கு ஆனால். மற்றும் சிலர் தீரர்கள் அமிர்தத்துவம் விதித்வா. அமிர்தத்துவம் என்றால் மோக்ஷம். எப்படிப்பட்ட மோக்ஷம்? துருவம் என்ற வார்த்தையை இங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். துருவம் அமிர்தத்துவம். துருவம் என்றால் என்றுமுள்ள மோக்ஷத்தை, மரணமில்லா தன்மையை விதித்துவா, அதையவே வாழ்க்கையின் லட்சியமாக தெரிந்து கொண்டு அதை அறிந்து மோட்சத்தை தான் நாட வேண்டும்,
இந்திரிய போக வாழ்க்கை நிலையற்றது என்று அவர்கள் தெரிந்து கொண்டு, அமிர்தத்துவம் என்றால் பூரண திருப்தி, பூரண சுகம். அது எப்படிப்பட்டது? துருவம், என்றும் உள்ள நிறைவு. அதை அறிந்து நமக்கு அமிர்தத்துவம், துக்கமில்லாத நிலை சில சமயங்கள்ல கிடைக்கும். ஆழ்ந்து உறங்கும் பொழுது நமக்கு துக்கமே கிடையாது. அதே சமயத்தில் சொர்க்கத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோம், புண்ணியமெல்லாம் செய்து அங்கு சொர்க்கத்தில் அனுபவிக்கிற வரைக்கும் அமிர்தத்துவம், அங்கு சுகம் இருக்கும். ஆனால் அது துருவம், என்றும் இருப்பது அல்ல. புண்ணியம் தீர்ந்து விட்டால் நாம் அங்கிருந்து வந்துவிட வேண்டும். அதே போல் உறக்கம் தெளிந்தால் நாம் மீண்டும் அந்த பழைய மனசோடு தான் வர்றோம். உறங்குற வரைக்கும் எல்லாமே சாதுதான், ஒரு விதமான ராகத்வேஷம் கிடையாது, ஒரே ஒரு மகிழ்ச்சி, அமைதி. உறங்கி எழுந்ததற்கு பிறகு யார் மேலே கோவிச்சுட்டு தூங்க போனோமோ எந்திரிச்ச உடனே அவங்க தான் மனசில் முதல்ல நிற்பார்கள். மீண்டும் துயரம் நமக்கு வரும். ஆகவே இங்கு அமிர்தத்துவம், நிறைவு, மன நிறைவு என்பது துருவம், எப்பொழுதும் இருக்கின்ற பூர்ணமான அந்த நிலையை விதித்துவா, அறிந்து, இதை அறிந்து அதனால் அவர்கள் என்ன செய்வதில்லைன்னு சொல்றார். இதை தெரிஞ்சிட்டதுனால அவர்கள் என்ன செய்வதில்லை? அத்ருவேஷு இக. இக என்றால் இந்த லோகத்தில், இந்த அனித்தியமான லோகத்தில். அத்ருவேஷு, அத்ருவம் என்றால் அனித்தியமான பதார்த்தங்களில், இந்த அனித்தியமான நிலையற்ற பொருள்களில் ந பிரார்த்தயந்தே, ஒன்றையும் அவர்கள் நாடுவதில்லை. இந்த அனித்தியமான உலகத்திற்குள் அவர்கள் எதையும் நாடுவதில்லை. ந பிரார்த்தயந்தே என்றால் அவர்கள் வேண்டுவதில்லை. அத்ருவம்னா இம்பர்மனன்ட், நிலையற்ற. அத்ருவேஷு என்றால் நிலையற்ற இந்த உலகில் ந பிரார்த்தயந்தே கஷ்டித், எதையும் அவர்கள் பிரார்த்திப்பதில்லை, வேண்டுவதில்லை. அறியாமையில் இருப்பவர்களுக்கு எவ்வளவோ பிரார்த்தனை இருக்கு. கோயிலில் போனால் எவ்வளோ பிரார்த்தனை, எவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சுருக்காங்க, இந்த உலகத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி. ஆகவே அதுபோல இந்த தீரன் பிரார்த்தனை செய்வதில்லை. பிரார்த்தனை பகவானிடம் வேண்டுவதில்லை. எதில்? நிலையற்ற இந்த உலகத்தில் எதையுமே அவர்கள் வேண்டுவதில்லை. காரணம், நிலையான ஒன்றை அவர்கள் தெரிந்ததனால். நிலையான ஒன்றை அவர்கள் தெரிந்து நிலையற்ற உலகிற்குள் அவர்கள் எதையும் நாடுவதில்லை, வேண்டுவதில்லை. நம்மை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் நம்ம எல்லாத்தையும் நாடிட்டு இருக்கோம். எதற்கு உறவை நாடுறோம்? பொருளை நாடுகின்றோம், வீட்டை நாடுறோம். எல்லாமே எனக்கு ஒரு செக்யூரிட்டி, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லி. இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நாம் எதை நாடுறோமோ அதுவே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ யாராவது ஒருவரோட துணையோடு இருந்தோம்னா பாதுகாப்பாக இருக்கும்னா, அவர் எதுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்காருன்னா ஒரு துணைக்காக வந்திருக்கார். இப்போது பாதுகாப்பை நாடி நம்ம இடம் வந்திருக்கார், நம்ம பாதுகாப்பை நாடி அவரிடம் போயிருக்கோம். ரெண்டு அபாதுகாப்பு சேர்ந்ததுன்னா பாதுகாப்பு ஆயிருமா? அது ஆக போகிறதில்லை. ரெண்டு அபூர்ணத்துவம் சேர்ந்து விட்டால் ஒரு பூர்ணத்துவம் ஆகிவிடாது. ஆகவே அனித்தியமான பதார்த்தத்துக்குள்ள நித்தியமான பொருளை யாராவது தேடி எடுப்பார்களா? தேடி எடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே அனித்தியமான பொய்யான செக்யூரிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா வெளி விஷயங்களை பார்த்தா இதை சொன்னால் நமக்கு கிளாஸில் சரி, ஆனால் ப்ராக்டிக்கலில் போய் பார்த்தா இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நமக்கு தோணும். காரணம் என்ன? எல்லாமே வீடு வாசல் வச்சுட்டு இருந்தால் சௌகரியமாக இருக்காங்க, அவர்கள் நல்லா இருக்கார்கள். நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் என்ன நிலை ஆகிறது அப்படின்னு நமக்கு தோன்றும். இவைகளெல்லாம் ஒரு நம்மளுடைய லட்சியம் அல்ல என்பதுதான் கருத்து. நம்ம பொருளை சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம், நம்மளுடைய முடிவு இவைகள் அல்ல. இவைகளெல்லாம் வந்து செல்கின்றது, வந்து செல்கின்ற பொருள்கள். நாம் உண்மையில் எதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் பொருளோ சுற்றத்தார்களோ மற்ற எதுவும் அல்ல. இந்த தீரர்கள் அமிர்தத்துவத்தை அறிந்து இவைகளை பிரார்த்தனை செய்வதில்லை. இந்த 2 மந்திரத்தில் யமதர்மராஜா என்ன சாதனையை சொன்னார்? இந்திரிய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. அதன் மூலமாக
சூக்ஷ்ம புத்தியை அடைய வேண்டும், அனித்தியமான பொருளை பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ற சாதனைகளை கூறினார். இனி அடுத்த மந்திரத்தில் வேறு கருத்திற்கு வருகின்றார். மூன்றாவது மந்திரம். ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷாகும் ச மைதுனான் ஏதேனைவ விஜானாதி கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வைதத். மூன்றாவது மந்திரத்திலிருந்து இந்த பகுதி முடியும் வரை ஆத்ம ஞானமே பேசப்படுகின்றது. சாதனையெல்லாம் இனிமேல் வராது. இந்த பகுதியில் சில முக்கியமான நல்ல மந்திரங்கள் வர இருக்கின்றது. ஆத்ம ஞானம் அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியம் பல கோணங்களில் பேசப்படுகின்றது. இந்த உலகம் எப்படி இல்லை என்றும் பேசப்படுகின்றது. யமதர்மராஜா சொல்ல போறார், நேக நானாஸ்தி கிஞ்சன, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையே நெகேட் பண்ண போறார், இல்லை என்று சொல்ல போகின்றார். பிறகு ஆங்காங்கு பலம் பேசப்படும். இந்த ஞானத்தினால என்ன பலம் என்று அவ்வப்பொழுது பேசப்படுகின்றது. ஆனால் இதற்கு பிறகு வருகின்ற மூன்றாவது மந்திரத்திலிருந்து 15வது மந்திரம் வரை இந்த செக்ஷன், இந்த பகுதி பூரா ஆத்ம ஞானம் ஜீவ பிரம்ம ஐக்கியமே பேசப்படுகின்றது. ஒவ்வொரு கோணத்தில் பேசுகின்றார். இங்கு எப்படி பேசுகின்றார் என்றால், இந்த ஆத்மாவானது அனைத்தையும் பார்ப்பது. இந்த ஆத்மா திருக், ஆத்மாவை தவிர உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் திருஷ்யம், பார்க்கப்படுவது. இதை என்னவென்று கூறுவது இந்த விவேகத்திற்கு? திருக் திருஷ்ய விவேகம். திருக் என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுவது. இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் விவேகம்னு தான் பொருள். திருக் திருஷ்ய விவேகம். இந்த விவேகம் என்ன? விவேகம் என்ன என்றால், பார்ப்பவன் பார்க்கப்படும் விவேகம் என்றால் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன்கிறதா இங்கு விவேகம். ஒரு பொருளை நான் திருஷ் என்று கூறிவிட்டால், இந்த பொருள் ஒன்றை பார்க்கின்றது, இது திருஷ்யம் என்று கூறிவிட்டால், இதிலிருந்து என்ன விவேகத்தை அடைய வேண்டும்? இந்த திருக் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். நாம் எதை பார்க்கிறோமோ அந்த பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவனிலிருந்து வேறுபட்டவன். இவ்விதம் விவேகம் செய்து ஆத்மாவை இந்த அனாத்மாவிலிருந்து நாம் பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த விவேகம். இதில் இந்த வெளி விஷயங்களை எல்லாம், இப்போ இந்த புஸ்தகத்தை நான் பார்க்குறேன், புஸ்தகம் என்னால் பார்க்கப்படுகிறது, ஆகவே நான் புஸ்தகம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு தேவையில்லை. கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். ஆனாலும் ஓரளவுக்கு அறிவு இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதையெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் திருக் திருஷ்ய விவேகத்தில். எங்கே கஷ்டம் வருதுன்னு சொன்னால், சாஸ்திரம் வெளி விஷயத்தோட திருக் திருஷ்ய விவேகத்தை நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, அப்படியே இந்த உடம்புக்கு வேற வந்துடுது. நம்முடைய உடலை பார்த்து, இந்த உடலை நீ அறிகிறாயா இல்லையா? இந்த இடத்துல பார்த்தல் என்றால் அறிதல் என்று பொருள். கண்ணில் பார்க்கறதுன்னு மட்டும் பொருள் அல்ல. அறிகின்றாயா, அறிதல். இந்த உடலை நீ அறிகின்றாயா இல்லையான்னு நம்மளிடம் கேள்வியை கேட்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா தெரிகின்றது, என் உடலும் எனக்கு நன்றாக தெரிகின்றது, நான் உடலை அறிகின்றேன். அப்படி என்றால் அதே தத்துவம், உடலை நீ அறிவதனால் உடல் நீ அல்ல. காரணம் என்ன? உடலை நீ அறிகின்றாய். உடல்லிருந்து தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். நம்ம ஒத்துக்குவோம், அறிவுபூர்வமாக ஒத்துக்குவோம், அனுபவபூர்வமாக ஒத்துக்க முடியாத மாதிரி நமக்கு தெரியும். பிறகு அது மட்டுமல்ல, இந்திரியங்களை நீ அறிகின்றாயா? எனக்கு கண்ணு நல்லா பார்க்க தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிகின்றதா இல்லையா? நம்ம
ஐ டெஸ்ட் பண்ணும்போது கேட்குறார் தெரியுதா இல்லையான்னு சொல்லி. நம்மளுடைய பவர் நமக்கு தான் தெரியும், அந்த டாக்டருக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே என்னுடைய இந்திரியங்களினுடைய செயல் நமக்கு தெரிகின்றது. ஆகவே இந்திரியங்கள் நான் அல்ல. பிறகு இங்கே யமதர்மராஜா என்ன சொல்றார், நம்மளுடைய ஆசை, கோபம் முதலிய உணர்வுகள், சுகம் துக்கம் முதலிய உணர்வுகள், அந்த உணர்வும் நானும் ஒன்று என்றுதான் நாம் நினைத்து வருகின்றோம். இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நான் சந்தோஷமா இருந்தேன்னா நான் என்ன சொல்றோம், என்னுடைய மனசு சந்தோஷமா இருக்கு, நான் சந்தோஷமா இல்லைன்னா சொல்றோம் நான் சுகமாக இருக்கின்றேன். ஒரு சுகமான பதார்த்தத்தை சாப்பிடும் பொழுது, சுவையான பதார்த்தத்தை சாப்பிடும்போது என்ன சொல்றோம், எனக்கு சுவையாக இருந்தது, நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கின்றேன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றார் யமதர்மராஜா, அந்த ஆனந்தமும் உனக்கு அறியப்படுவதனால் அந்த விஷய சுகம் வேறு, ஆத்மா வேறுன்னு பிரிக்கிறார். ரொம்ப கஷ்டமானதுதான், இருந்தாலும் திருஷ்ய விவேகத்தில் நாம் இவ்விதம் பிரிக்க முடியும். இவ்விதம் அறியப்படுகின்ற நான், அறிகின்ற நான், அறியப்படுகின்ற சரீரம், மனம், புத்தி இவைகள் எல்லாவற்றுக்கும் மனதில் தோன்றுகின்ற சுகம் துக்கம் இவைகளிலிருந்தும் நான் வேறுபட்டவன் என்று முதலில் கூறி, பிறகு இந்த சைத்தன்ய சொரூபமான அறிவு சொரூபமான ஆத்மாவே பரபிரம்ம என்று ஐக்கியப்படுத்துகின்றார். இதுல நமக்கு என்ன சந்தேகம் வரலாம்னு சொன்னா, இந்த உடலுக்கு வரும் பொழுது ஒரு வேறுபாடு இருக்கின்றது. அதாவது இந்த புஸ்தகம் நான் அல்ல என்பதுல நமக்கு சந்தேகம் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த புஸ்தகத்தை நீங்க எடுத்து கிழிச்சு எறிஞ்சிங்கன்னு வச்சுக்கோ, யாருக்காவது திடீர்னு கோபம் போர் அடிச்சிட்டு இருக்காருன்னு இந்த புஸ்தகத்தை கிழிச்சு போட்டீங்க, என்னுடைய உடம்பு கிழிக்கப்படுகின்றதா? கிடையாது. ஆனால் யாராவது என்னுடைய உடம்புல ஒரு குச்சியில தாக்கினால் என்னுடைய உடம்புல வலி வருகின்றது, அது எனக்கு வருகின்றது. ஆகவே வெளி விஷயங்கள் நான் அல்ல அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. காரணம், வெளி விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு வரும் பொழுது எனக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இந்த உடல், இந்திரியம், மனம் இதுக்கு பாதிப்பு வரும் பொழுது தானே நான் பாதிக்கப்படுகின்றேன். ஆகவே இது எப்படி நான் அல்ல என்பதுதான் கேள்வி. அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்கின்றது, வெளி விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் நீ பாதிக்கப்படுவதில்லை என்பது பொய், கிடையாது. இன்னைக்கு எனக்கு இந்த புஸ்தகத்து மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீங்க கிழிச்சு போட்டா நான் என்ன பண்ணுவேன், வருத்தப்படுவேன். இப்போ உங்களுடைய வீட்டை போய் யாராவது இடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது திருஷ்யம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை இடிச்சா அது திருஷ்யம், அது என்னால பார்க்கப்படுது. ஆகவே வெளி விஷயங்களாக இருந்தாலும் எந்த பொருள்ல நான் சம்பந்தம் வைக்கிறேனோ அந்த பொருள் நாசம் அடைஞ்சா எனக்கு துயரம் வரும். வெளி விஷயமாகவே இருக்கட்டும், புஸ்தகமாகவே இருக்கட்டும், அல்லது எந்த பொருளோடு என்னுடைய அபிமானம் அங்கு வைக்கப்படுகிறதோ அந்த பொருள் வெளி விஷயமாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு ஒரு நஷ்டம் வந்தா எனக்கு நஷ்டம் வந்திருக்கு. அதனாலதான் நம்மளுடைய குழந்தைங்க படிக்கலின்னு சொன்னோன்னே நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கலின்னு நம்ம ஏதாவது வருத்தப்படுறோமா? காரணம் என்ன, என்னோடு எது சம்பந்தம் நான் படுத்துகின்றேனோ அதிலிருந்து தான் எனக்கு சுகமும் துக்கமும் வருகின்றது. அதே போல இந்த உடல்லையும் எனக்கு சம்பந்தம் இருப்பதனால் அந்த நான்கிற ஆத்மா இந்த உடல்லையும் சம்பந்தப்படுவதனால் தான் இந்த உடலுக்கு ஒரு அவமானம் வரும் பொழுது அல்லது கஷ்டம் வரும் பொழுது எனக்கு வந்துள்ளது என்று நான் கூறுகின்றேன். ஆகவே இந்த உடலும் வெளி விஷய பொருளும் எந்த விதத்தில் வேறுபடுவதில்லை. நம்மளுடைய துயரத்திற்கு காரணம் இந்த உடல் நானாக இருப்பதல்ல, இந்த உடலில் நான் என்கின்ற புத்தி இருப்பதுதான். இந்த உடலில் மீது எனக்கு இருக்கின்ற அபிமானம் சம்பந்தம் தான் காரணமே தவிர இந்த உடல் நானாக இருப்பதனால் துயரம் வருவதில்லை. இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா திருஷ்ய விவேகத்துல எந்த ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் போயிடலாம். இல்லைன்னா வெளி விஷயத்து வர்ற வரைக்கும் திருஷ்யகம் பண்ணிடுவோம், உடம்புக்கு வந்தோடனே கொஞ்சம் நின்றுருவோம். அது எப்படி உடம்பு நான் அல்ல? இதை நம்ம புரிந்து கொண்டால், என்னுடைய அபிமானம் தான் துயரத்திற்கு காரணம் என்று புரிந்து கொண்டால்
அட் ஒன்ஸ் உடல், மனம், புத்தி இவைகள் எல்லாவற்றையும் திருஷ்யம் அனுபவிக்கப்படுகின்றது என்று நாம் விட்டுவிடலாம். பிறகு இனி ஒரு சந்தேகம், நான் அறிபவன் சொல்லும் பொழுது என்னுடைய மனசுதானே அறிகின்றது, மனம், கண்கள் அல்லது புத்தி இல்லாம அறிபவன்கிறத நான் ஒருத்தனை பார்க்கலையே என்று கூறினால், அந்த மனம், புத்தி இவைகள் ஒரு கருவியாக இருக்கின்றது, அவைகள் எல்லாமே ஜடம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனசும் ஜடம், புத்தியும் ஜடம், அறிவாக இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவம் ஆத்மா. ஆகவே நான் ஆத்மாவாக இருந்து கொண்டு மனம் புத்தியினுடைய துணை கொண்டு நான் மற்ற விஷயங்களை அறிகின்றேன், மனதையும் புத்தியையும் மனதினுடைய துணை கொண்டே அறிகின்றேன். ஆகவே மனம் புத்தி ஒரு கருவியாக இருந்து அனைத்தையும் அறிகின்றது, மனம் புத்தியே மனதையும் அறிகின்றது. உண்மையில் அறிபவன் ஆத்மா. ஆத்மாவுக்கு அறியாத விஷயம் என்று ஒன்று கிடையாது. இந்த கருத்தை தான் இங்கு கூறுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். ஏன, ஏன என்றால் எந்த சைத்தன்யத்தினால். பிறகு இரண்டாவது வரியில முதல் வரியில் இருக்கு ஏதேன, அதையும் சேர்த்திக்கணும். ஏன ஏதேன, எந்த இந்த சைத்தன்யத்தினால். ஏன ஏதேன ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்த சைத்தன்யம் நானாகவே இருக்கின்றேன், மிக மிக அருகில் இருக்கின்றது. ஆகவே ஏன எந்த இந்த சைத்தன்யத்தினால். முதல் வரியில் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், என்னென்னலாம் அறியப்படுகின்றது இந்த சைத்தன்யத்தினால், ஆத்மாவினால். ரூபம், நாம பார்க்கிற ரூபமெல்லாம் எந்த சைத்தன்யத்தினால் அறியப்படுகின்றது, ஆத்மாவினால் அறியப்படுகின்றது. பிறகு ரசம், ரசம்னு சொன்னா சாம்பாருக்கு அடுத்து வர்ற ரசம் அல்ல, சுவைக்கிறது. நாம் எதெல்லாம் சுவைக்கிறோமோ அது ரசம். அதற்கு அடுத்தது கந்தம், கந்தம் என்றால் நுகர்வது, மோர்ந்து பார்ப்பது. எதையெல்லாம் நம்ம நுகர்ந்து அது என்ன வாசனைன்னு சொல்றோமோ. பிறகு சப்தான், சப்தான்னா விதவிதமான சப்தங்கள் காது வழியா கேட்கப்படுகின்றது, அறியப்படுகின்றது. ஸ்பர்ஷான், ஸ்பர்ஷான் என்றால் தொட்டு உணர்கின்றோம், அந்த தொட்டு உணர்வது சரீரத்தில். ச, இவைகளெல்லாம் என்ன, ஒரு லிஸ்ட் சொல்ற. இவைகளெல்லாம் ஏன விஜானாதி, எவை எந்த சைத்தன்யத்தினால் அறியப்படுகின்றதோ, எந்த ஆத்மாவினால் இவைகளெல்லாம் அறியப்படுகின்றதோ. பிறகு கடைசி சொல் மைத்துனான். மைத்துனான் என்றால் சுக விருத்தி, மனதில் இருக்கின்ற சுகமான ஒரு எண்ணம், அதுவும் எந்த சைத்தன்யத்தினால் அறியப்படுகின்றதோ. மைத்துனம் என்றால் இந்திரியம் விஷயங்களோடு சம்பந்தம் வைப்பதனால் மனதில் ஏற்படுகின்ற சுகத்திற்கு மைத்துனம் என்று பெயர். சுக பிரத்யக சுக விருத்திகி, மனதில் இருக்கின்ற சுகம். எப்படிப்பட்ட சுகம்? விஷயங்களோடு சம்பந்தம் வைப்பதனால் வருகின்ற சுகம். ஆத்மா சுகஸ்வரூபம்ங்கிறது வேற, அது அனுபவஜன்ய சுகம் அல்ல. இந்திரியமும் பொருளும் சேர்வதனால் வருகின்ற சுகம் அல்ல, அது சுகஸ்வரூபம். இங்கு மைத்துனம் என்றால் ஷரீரம், பொருள்கள் இவைகளினுடைய சேர்க்கையினால் வருகின்ற மனதில் தோன்றுகின்ற சுக பிரத்யக சுக விஷயம். இதுவும் எந்த சைத்தன்யத்தினால் அறியப்படுகின்றதோ. இதிலிருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? இவைகள் எல்லாமே என்னால் அறியப்படுகின்றது. சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் என்கின்ற 5 விஷயங்கள், அவைகளை பார்க்கின்ற இந்திரியங்கள், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், அதில் இருக்கின்ற விகாரங்கள். இங்க சுகம்ங்கிறது துக்கம், காம குரோத லோப மோகம் என்று எல்லா விதமான மனதில் இருக்கின்ற பாவனைகள். இவைகள் எல்லாமே ஏதேன ஏவ விஜானாதி. விஜானாதி என்றால் அறியப்படுகின்றது, இந்த சைத்தன்யத்தினாலேயே தான் அறியப்படுகின்றது.
பிறகு யமதர்மராஜா ஒரு கேள்வி கேட்கிறார், கிமத்ர பரிசிஷ்யதே. பரிசிஷ்யத்தைனா லெஃப்ட் அவுட், மீதி இருக்கிறது. கிமத்ர என்றால் சைத்தன்யத்திற்கு அறியாத விஷயமாக இங்கு வேறு என்ன பாக்கி இருக்கின்றது? எல்லாமே சைத்தன்யத்திற்கு ஆத்மாவுக்கு அறியப்படும் விஷயமாகவே இருக்கின்றது. அத்ர என்றால் இங்கு, கிம் பரிசிஷ்யதே என்றால் ஆக்ஷேபார்த்தை, கிமபி ந, எந்த பொருளும் ஆத்மாவினால் அறியப்படாததாக இல்லை. ஆகவே ஆத்மா சர்வஜ்ஞக, ஆத்மா அனைத்தும் அறிவது. அல்லது சாஸ்திரத்தில் இனி ஒரு பிரசித்தமான சொல் ஆத்மாவுக்கு சாட்சி என்று சொல்லப்படுகிறது. சர்வ சாட்சி, எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்க்கின்றது. ஆத்மா அறியாமல் எந்த பொருளும் கிடையாது. ஆத்மாவினுடைய அறிவுக்கு உட்பட்டுதான் அனைத்தும் இருக்கின்றது. பரிசிஷ்யத்தைனா என்ன பாக்கி இருக்கு, மீதி இருக்கு? ஆத்மாவினால் அறியப்படாதது என்ன இருக்கின்றது? எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் இந்த ஜீவனுடைய லட்சணத்தை சொன்னார். என்ன செய்து விட்டார்? திருக் திருஷ்ய விவேகத்துல ஆத்மா திருக், ஆத்மா அனைத்தும் அறிவதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த ஆத்மாதான் ஏதத் என்றால் எது மிக அருகில் இருக்கோ அது ஏதத். இந்த சித் சொரூபம்தான் வை, இந்த சித் சொரூபம்தான் தது. தது என்றால் அந்த பிரம்ம. இது மகா வாக்கியம். கடைசியில் ஒரு ரொம்ப சின்ன வரிய போட்டார், ஏதத் வை தது. ஏதத் என்றால் சித் சொரூபமான இந்த ஆத்மா, வை இண்டீட் உண்மையில், தது அந்த பிரம்ம. பிரம்ம என்றால் என்ன? இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் சத்தாக ஆதாரமாக இருக்கின்ற தது என்றால் அந்த பரோக்ஷம். ததுங்கிற வார்த்தை தூரத்தில் இருக்கிறத குறிக்கும், ஏதத்ங்கிற வார்த்தை அருகில் இருப்பதை குறிக்கும். ஏதத் என்பது ஆத்மாவை குறிக்கின்றது, தது என்பது பிரம்மத்தை குறிக்கின்றது. இந்த ஆத்மாவே அந்த பிரம்மனாக இருக்கின்றது. எந்த சைத்தன்யம் இந்த சரீரத்திலிருந்து ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான் மைத்துனான் இவைகளை அனுபவிக்கின்றதோ அதே ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருந்து இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ஏதத் சித் ஸ்வரூப ஆத்மா, ஆத்ம தத்துவம் தது பிரம்ம என்று முதல்ல ஜீவனை திருக் திருஷ்யத்துல ஜீவனுடைய சுரூபத்தை நிறுத்தி பிரம்மத்தோட சேர்த்துறார். இதே வேலையத்தான் யமதர்மராஜா செய்ய போறார். அடுத்தது அவஸ்தாத்ரயத்தை எடுத்துட்டு ஜீவனுடைய சொரூபத்தை நிச்சயம் பண்ணி ஈஸ்வரனோட சேர்த்துவார். பிறகு ஈஸ்வரனுடைய தத்துவத்தை நிர்ணயம் செய்வார், ஜீவனோட சம்பந்தப்படுத்துவார். இவ்விதம் இதற்கு பிறகு வருகின்ற பகுதியில் மகா வாக்கியங்கள் வர இருக்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.